அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2024 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். அஸ்ட்ரோ மாங்குடி மிருதன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அஸ்ட்ராலஜி பயிற்சி வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆர்வம் உள்ளவர்கள் லிங்கை டச் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிங்க. தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் செல்வந்தர்களாகத்தான் இருக்கிறார்கள். தான தர்மம் செய்வதில் அதிகம் நாட்டம் இருக்கிறது. சமுதாயத்தில் கௌரவம் மரியாதை நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். சிறந்த அறிவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். டேலண்டட் பர்சன், திறமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள். குறைந்தபட்சம் ஒரு காலேஜ் டிகிரியாவது முடிச்சிருக்காங்க. அழகாக இருப்பார்கள். முகத்தில் தெய்வீக கலை குடிக்கொண்டிருக்கும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குலதெய்வத்தின் அருள் நிச்சயமாக இருக்கும். குலதெய்வம் அங்கு கூட பேசும், அங்கு கூடவே இருந்து அருள் புரியும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் திருமண தடை வந்து கொண்டே இருக்கிறது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் தெய்வ கடாட்சம் பெற்றவர்கள், தெய்வ அம்சம் பொருந்தியவர்கள். சில பேருக்கு குலதெய்வத்தின் அருள் வரும். 100% அவர்கள் சொல்வது உண்மையாகவே இருக்கும். உண்மையை மட்டுமே பேசுவார்கள். மூல நட்சத்திரத்தில் பொண்ணு கிடைச்சதுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம். மூல நட்சத்திர பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துடுங்க. அன்று முதல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பம். மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண் கணவன் வீட்டுக்கு வந்து விட்டால் திரும்ப அப்பா அம்மா வீடு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. தன் வீடு, தன் புருஷன், தன் குழந்தை என்று அவர் மிகவும் அன்பு பாசத்தோடு அரவணைப்பாக இருப்பார்கள். மனைவி மூல நட்சத்திரமாக இருந்தால் அந்த வீட்டில் உள்ள ஆண்களுக்கு, கணவர்களுக்கு வீட்டை பற்றி கவலை சுத்தமாக இருக்காது. வீட்டில் நிச்சயமாக அவர்கள் மனதில் ஒரு நிம்மதி இருக்கும். பெரும்பாலும் மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு 95% பெண்களுக்கு ஆண் குழந்தைகள் மட்டுமே பிறக்கின்றது. இது என்னுடைய கணக்கீட்டின்படி வந்த ஆய்வு. 95 அல்லது 97% புற பசங்க மட்டும்தான் பிறக்குது. ரொம்ப ரேராக, அபூர்வமாக சில சகோதரிகளுக்கு பெண் குழந்தைகள் பிறந்தது என்றால் அவருடைய கணவர்களின் ஜாதகம் அது சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். கணவன் மனைவி அட்டாச்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். மூல நட்சத்திர பெண் அந்த வீட்டில் இருந்தால் பிரிவினைக்கு வாய்ப்பே வராது. மேக்சிமம் இல்லை, 100% வாய்ப்பே வராது. அப்படி ரொம்ப ரேராக கருத்து வேறுபாடு வருது அப்படின்னா ஜாதக கட்டத்தில் நிறைய முரண்பாடு இருந்திருக்கலாம். நிறைய ஆராய வேண்டும். சொத்துக்கள் அதிகமாக இருக்கும். தோட்டம் துறவென்றில் நிறைய சொத்துக்களை கண்டிப்பாக வைத்திருப்பார்கள். அப்படி ஆரம்ப காலகட்டங்களில் அல்லது இளமையான காலகட்டம் இல்லாவிட்டாலும் குறிப்பிட்ட காலம் எய்திய பிறகு ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகு, காலம் கடந்த பிறகு நிச்சயமாக அவர்களுக்கு அசையா சொத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இலக்க குணம் அதிகம். பெரும்பாலும் செல்வந்தர்கள், அதிகம் செலவு செய்பவர்களாகவும் இருக்கிறார்கள். அரசு பணிகள் முக்கிய நிர்வாகத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் நிர்வாக திறமை அதிகம். எந்த ஒரு பிரச்சனையும் நுணுக்கமாக தெளிவாக கையாளக்கூடியவர்கள் இவர்கள். ஆண்களில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. அவர்கள் வாழ்க்கை நல்லபடியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. மூலம் நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் உண்டு. மூல நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு செவ்வாய் அதிபதியாகிறார். மூல நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு சுக்கிரன் அதிபதியாகிறார். மூலம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்திற்கு புதன் அதிபதியாகிறார். மூலம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு சந்திரன் அதிபதியாகிறார். ஜோதிட வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள் ஜோதிட வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். கீழே லிங்க் இருக்கும். லிங்க்குள்ளே போய் ரிஜிஸ்டர் பண்ணிங்க, நேம் ரிஜிஸ்டர் பண்ணிங்க, கற்றுக்குங்க. அஸ்ட்ரோ மாங்குடி மிருதன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், லிங்கை ஷேர் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் பேசணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ, பதில் வேணும்னு விரும்புகிறீங்களோ கமெண்ட்டில் போடுங்க. அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு பதில் வந்து சேரும். 2024 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 செப்டம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்கு, மிதுனத்தில் செவ்வாய் இருக்கு, கடகத்தில் புதன் சந்திரன் இருக்கு, சிம்மத்தில் சூரியன் இருக்கு, கன்னியில் கேது சுக்கிரன் இருக்கு, கும்பத்தில் சனி இருக்கு, மீனத்தில் ராகு இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. தந்தைக்கு உடல்நல பாதிப்புகளை காட்டுகிறது. தந்தையின் சொத்துக்கள் பிரச்சனைகள் வரும். உயர்கல்வியில் பிரச்சனைகள் வரும். பண வரவு தடையை காட்டுகிறது. உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். கணவன் மனைவி இருவரும் அனுசரித்து போது நன்மையை தரும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. வயிற்றில் நோய் தொந்தரவுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. கனரக இயந்திரங்கள், பாய்லர்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட இயந்திரங்களில் வேலை செய்பவர்கள் கவனமாக வேலை செய்யும். காயம்படுவதற்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. தீ விபத்துக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது. வீடு வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் பின்னடைவை காட்டுகிறது. காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் தற்போது இல்லை. பெற்றோர் பார்த்து வைக்கும் திருமணம் மட்டுமே நல்லபடியாக நடந்தேறும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 அக்டோபர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்கு, மிதுனத்தில் செவ்வாய் இருக்கு, சிம்மத்தில் சந்திரன் இருக்கு, கன்னியில் கேது புதன் சூரியன் இருக்கு, துலாமில் சுக்கிரன் இருக்கு, கும்பத்தில் சனி இருக்கு, மீனத்தில் ராகு இருக்கு. எல்லா இடங்களிலிருந்தும் பணம் கைக்கு வந்து சேரும். கடவுள் பக்தி அதிகமாகும். கோயில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். 2 சக்கர 4 சக்கர கனரக வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கம் சம்பந்தமான வகையில் நீங்கள் ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம். கட்டாயமான வெளியூர் வெளிநாட்டு பயணம் உண்டு. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ் விவகாரங்கள் பின்னடைவை தரும். கோர்ட்டில் கேஸ் லிஸ்டில் இருந்தாலும் சரி, ஃபைனல் லிஸ்டில் இருந்தாலும் சரி, ஒத்தி போடுவது நன்மை தரும். இந்த மாதம் உங்களுக்கு கேஸ் முடியும் பட்சத்தில் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் எதிராகத்தான் வரும். குற்றவியல் வழக்குகளாக இருந்தால் சிறை தண்டனை வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சாலையில் செல்லும்போது பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்கள். ஹெல்மெட் அணியுங்கள். இல்லத்தரசியும் ஒரு ஹெல்மெட்டை அணித்து விடுங்கள். கார்களில் செல்லும்போது சீட் பெல்ட் அணியுங்கள். இல்லத்தரசியை பத்திரமாக பாதுகாப்பாக வீட்டுக்கு திரும்ப அழைத்து வந்து விடுங்கள். யூரினல் இன்ஃபெக்ஷன் வரும் வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 நவம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்க, கடகத்தில் செவ்வாய் இருக்க, கன்னியில் கேது இருக்கு, துலாமில் சந்திரன் சூரியன் இருக்கு, விருச்சிகத்தில் சுக்கிரன் புதன் இருக்க, கும்பத்தில் சனி பகவான் இருக்க, மீனத்தில் ராகு இருக்க. எல்லா இடங்களிலிருந்தும் உங்கள் கைக்கு பணம் வந்து சேரும். எதிரிகள் காணாமல் போவார்கள். வீட்டில் நிம்மதி நன்றாக இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. நோய்கள் நீங்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டு பயணம் உண்டு. அலைச்சலும் உண்டு. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ் விவகாரங்கள் உங்களை எதிராகத்தான் முடியும். ஒத்தி போடுவது நன்மையை தரும். மனைவிக்கு உடல் நலம் பாதிக்கும். வசதி வாய்ப்புகள் இருந்தும் சாப்பாட்டுக்காக கவலைப்பட வேண்டி வரும். சாப்பாட்டுக்காக இயங்க வேண்டி வரும். எதிரிகளால் பிரச்சனைகள் வரும். திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் எப்போதும் போல் இயல்பு நிலையில் போய்கொண்டிருக்கும். காதல் திருமணத்திற்கு வாய்ப்பே இல்லை. வெளிநாட்டு பயணத்தில் மனச்சங்கடங்களும் வரும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 டிசம்பர் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு இருக்கு, கடகத்தில் செவ்வாய் இருக்கு, கன்னியில் கேது இருக்கு, விருச்சிகத்தில் சந்திரன் சூரியன் இருக்கு, புதன் சேர்ந்திருக்கு, தனுசில் சுக்கிரன் இருக்கு, கும்பத்தில் சனி இருக்கு, மீனத்தில் ராகு இருக்கு. மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. கால் பாதத்தில் அடிபடும். செலவுகள் அதிகமாகும். வீடு மாற வேண்டி வரும். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ் விவகாரங்கள் பின்னடைவை தரும். குற்றவியல் வழக்குகளாக இருந்தால் சிறை தண்டனைக்கு வாய்ப்புகளை காட்டுகிறது. கடன் பிரச்சனை மன வேதனையை தரும். யூரினல் இன்ஃபெக்ஷன் வரும் வாய்ப்புகள் உண்டு. வைத்தியம் செய்து கொள்ளுங்கள். திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. சுப செலவுகள் உண்டு. மனைவிக்கு உடல் நலம் பாதிக்கும். கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வெளியூர் பயணம் உண்டு. உடலில் காயங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. பெற்றோர் பார்த்து வைக்கும் திருமணம் நல்லபடியாக நடந்தேறும். காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் இல்லை. காதலின் தீவிரத்தை கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வைப்பது நன்மையை தரும்.
ஜோதிட வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள் ஜோதிட வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். கீழே லிங்க் இருக்கும். லிங்க்குள்ளே போய் ரிஜிஸ்டர் பண்ணிங்க, நேம் ரிஜிஸ்டர் பண்ணிங்க, கற்றுக்குங்க. அஸ்ட்ரோ மாங்குடி மதன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் பேசணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ, பதில் வேணும்னு விரும்புகிறீங்களோ கமெண்ட்டில் போடுங்க. அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு பதில் வந்து சேரும். மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள் தொடரும். நாம் மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திக்க போகிறோம். நன்றி, வணக்கம்.